கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் நமது உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் யாவரும் கிறிஸ்துவுக்குள் நலமாக இருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கின்றேன். உங்களுடைய ஜெபத்திற்கும் ஆதரவிற்கும் மிக்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த என் தேவாதி தேவனை நான் துதிக்கிறேன், அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த வீடியோ தொகுப்பிலே உங்களோடு கூட யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவாவை குறித்து பகிர்ந்து கொண்டேன். சாத்தான் அவனை குற்றம் சுமத்தினதையும் அப்பே மறுபடியுமாக தேவதூதன் அவனுடைய மேல் இருக்கிறதான அந்த அழுக்கு வஸ்திரத்தை களைந்து போட்டுவிட்டு சிறந்த வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்து வைக்கும்படியாக அவர் கட்டளை கொடுத்தார் என்பதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். அதை குறித்து ஆண்டவர் எதிர்காலத்திலே வைத்திருக்கிறதான திட்டங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு வைத்திருக்கிற வெளியேறப்பெற்ற ரட்சிப்பையும் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். அதே போல இன்றைக்கும் கூட சகரியா 4வது அதிகாரத்திலிருந்து இன்னும் ஒரு சிறந்த ஒரு மனிதனை குறித்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எந்த தேவதூதன் சகரியாவுக்கு சொப்பனங்கள் மூலமாக தரிசனங்கள் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாக உரைத்தாரோ, அதே தேவதூதன் மறுபடியுமாக சகரியாவிடத்தில் வந்து ஒரு தூங்குகிற நபரை தட்டி எழுப்புகிறது போல சகரியாவை மறுபடியுமாக எழுப்பி ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். அந்த தரிசனத்திலே சகரியா பார்க்கிற ஒரு காட்சி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு முழுவதுமாக பொன்னினால் செய்யப்பட்ட பசும் பொன்னினால் செய்யப்பட்டதான ஒரு குத்து விளக்கை பார்க்கிறார். அந்த குத்து விளக்கிலே 7 அகல்கள் இருக்கிறது. அந்த 7 அகல்களிலும் கீழே இருக்கிறதான 7 கிண்ணங்கள் இருக்கிறது. அந்த கிண்ணங்களுக்கு போகிற 7 பொன்னினால் செய்யப்பட்டதான குழாய்கள் இருக்கிறது. மிக அழகாக தேவாலயத்தில் இருக்கக்கூடியதான அந்த குத்து விளக்கை அந்த தேவனுடைய தூதன் காண்பித்து, இதனுடைய அர்த்தம் உனக்கு புரிகிறதா, உனக்கு தெரிகிறதா சகரியாவே என்று கேட்கிறார். சகரியா வெளிப்படையாக ஆண்டவனே எனக்கு தெரியாது என்று சொல்லுகிறார். 4வது அதிகாரத்திலே. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சகரியா ஒரு ஆசாரிய குடும்பத்தை சேர்ந்தவன். சின்ன வயதிலிருந்து தேவாலயத்தில் இருக்கிற எல்லா பொருட்களையும் நன்கு பார்த்து அறிந்து அட்லீஸ்ட் அதனுடைய பொருள் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை அவர் கற்றிருந்திருக்க வேண்டும். ஆனா அங்க வெளிப்படையாக தேவதூதனிடத்திலே எனக்கு தெரியாத ஆண்டவனே என்று சொல்லுகிறார். இதை எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், சகரியாவினுடைய தாழ்மையை காண்பிக்கிறது. ஒரு சில காரியங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கும், அல்லது ஒரு சில காரியங்களை நாமவே நாம் யூகித்து அர்த்தம் கொண்டிருப்போம். ஆனால் ஆண்டவர் ஒரு சில காரியங்களை நமக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்பும் பொழுது நமக்கு தாழ்மை, பணிவு மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஆண்டவரே எனக்கு தெரியாது, நீர் கற்றுக்கொடும், நான் கற்றுக்கொள்கிறேன் என்கிறதான மனப்பான்மை நமக்கு மிகவும் அவசியம். எத்தனை வருஷங்கள் ஆனாலும் சரி, எத்தனை வருஷங்கள் ஊழியம் செய்தாலும் சரி, ஆண்டவரிடத்திலே ஆண்டவரே எனக்கு தெரியாது, நீர் எனக்கு கற்றுக் கொடுங்க, நீங்க விலைக்கு சொல்லுங்க என்று கேட்கிறது தான் உண்மையான ஆவிக்குரிய முதிர்ச்சி. அந்த குத்து விளக்கினுடைய அர்த்தம் என்ன என்பதை தேவதூதன் சொல்லாமல், ஆனால் அந்த குத்து விளக்கு மூலமாக ஆண்டவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிறதான செய்தி என்ன என்பதை அவர் விளக்கி காட்டுகிறார். கீழுள்ள வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 6வது வசனம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த குத்து விளக்கு ஒரு மெசேஜை கன்வே பண்ணுது. யாருக்கு? செருபாபேலுக்கு. யார் இந்த செருபாபேல்? இந்த செருபாபேல் தாவீதுடைய நேரடி வம்சத்தான், சாலமோனுடைய நேரடி வம்சத்தான். ஒருவேளை இந்த யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகாதிருந்தால் இந்த செருபாபேல் தான் அவர்களுடைய ராஜாவாக இருந்திருக்க வேண்டும். சிங்காசனத்தை அமர்த்து சிங்காசனத்திலே அமர்ந்து ராஜ்யபாரம் பண்ணி ஜனங்களை வழிநடத்திருக்க வேண்டியதான ஒரு மிக உன்னதமான தேவனால் அபிஷேகம் பண்ணப்படுகிற ஒரு பொறுப்பிலே இருந்திருக்க வேண்டும். ஆனால் கால சூழ்நிலை செருபாபேலுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக தலைகீழாகி போட்டுவிட்டது. ஒரு காலத்துல ராஜ்யபாரம் இருந்தது, ஒரு காலத்துல சிங்காசனம் இருந்து மிக சிறப்பாக மகிமையாக ஆட்சி நடத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் செருபாபேலுடைய காலம் மிக மோசமான சிறுமைப்பட்டிருந்ததான காலம் அது. நம்ம எல்லாருக்குமே தெரிந்தபடி 70 வருஷம் பாபிலோனில் சிறையிருப்புல இருந்து வந்துட்டு மறுபடியுமாக தேவனுடைய ஆலயத்தை கட்ட அவர் முயற்சிக்கிறார்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கென்றே ஆண்டவர் யூதர்களை பாபிலோனில் இருந்து விடுவிக்கிறதை நாம் யாவரும் அறிந்ததே. அடுத்து ஒரு சில மாதங்களிலே அந்த ஆலயத்தை கட்ட முற்படுகிறார்கள். ஆலயத்தை கட்ட முற்படும் பொழுது எதிர்ப்புகளை சந்திக்கிறாங்க. அந்த எதிர்ப்புகளை சந்திக்கும் போது அவங்க பயந்து விடுகிறார்கள். காரணம், அவர்கள் சிறுபான்மையினராக, ஒரு மைனாரிட்டியாக அங்க இருக்கிறாங்க, எண்ணிக்கையில குறைவுள்ளவர்களாக இருக்கிறார்கள்.
அதே போல பொருளாதாரத்திலே மிகவும் வீக்காக பலவீனமாக இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு வசதி கிடையாது. மிக குறைந்த ஜனங்கள் தான் பாபிலோன்ல இருந்து திரும்பி வந்திருக்கிறாங்க. ஒரு காலத்துல எருசலேம் முழுவதும், எருசலேமை சுற்றி இருக்கிற யூதேயா முழுவதும் மிகப்பெரிய ஜன திரட்சி இருந்தது. ஜனங்கள் அதிகமாக இருந்தாங்க. மிக அருமையாக இருந்தது, மகிமையாக இருந்தது. ஆனா இவங்க சிறையிருப்புல இருந்து திரும்பி வந்திருக்கும் போது மிக குறைந்த ஜனங்கள் தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்களை சுற்றி இருக்கிறதான ஜனங்கள் யார் அவங்கள பயமுறுத்தினாங்களோ, அவங்கள மிரட்டினாங்களோ, அந்த ஜனங்கள் ஏதேமியர்கள், அதாவது ஏசாவுடைய வம்சத்தினர். அவங்க மெஜாரிட்டியா இருக்கிறாங்க எண்ணிக்கையில. அதே போல பணபலத்திலையும் படைபலத்திலையும் மிக உன்னதமான இடத்துல இருக்கிறாங்க. அவங்க முன்னால இவங்க ஒரு சிறுமைப்பட்ட சூழ்நிலையிலே அமைதியாக தலை குனிந்து போகக்கூடியதான ஒரு சூழல் இருந்தது. பாருங்க, சிறுபாபேல் ஆலயம் கட்ட முயற்சிக்கும் பொழுது, ஆண்டவர் சிறுபாபேலை ஆலயம் கட்ட வழிநடத்தும் பொழுது அவருடைய சூழ்நிலை மிக மோசமாக சிறுமையானதாக இருந்தது. அதனால சிறுபாபேலுடைய மனசுல ஒரு சோர்வு வந்திருக்கலாம். ஏன்னா எல்லாருடைய தலைவனாக அவன் இருக்கிறான். எல்லாரை விட அதிகமா தலைவர்களுக்கு தான் அதிக அழுத்தங்கள் இருக்கும், அதிக கஷ்டங்கள் இருக்கும் மனசுல. அதுவும் செருபாபேல் ராஜாவாக இருக்க வேண்டியவன். ஆனா இன்னைக்கு ராஜ்யபாரமும் கிடையாது, அரசாங்கம் கிடையாது, சிங்காசனம் கிடையாது. எல்லாவற்றையும் இழந்தவனாக ஒரு சோர்வுக்குள்ளாக இருந்திருக்க வேண்டும். ஜனங்களே கிட்டத்தட்ட 18 வருஷம் சோர்ந்து போய் இருந்ததாக ஒரு சில ஆதாரங்கள் இருக்கிறது. 18 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்ல. இப்ப செருபாபேல் நினைச்சிருக்கலாம், என்கிட்ட பலமும் இல்லை, என்கிட்ட பராக்கிரமும் இல்லை, என்கிட்ட எந்த விதமான வசதி இல்லை, பொண்ணு இல்லை, வெள்ளி இல்லை. ஏன்னா சாலமோன் தேவாலயத்தை கட்டும் பொழுது சாலமோனுடைய தகப்பனாகிய தாவீது நிறைய விலையேறப்பெற்ற பொருட்களை, பொன் வெள்ளி போன்ற பொருட்களை சவதரித்து வைத்திருந்தான். இதற்காக ஆண்டவருக்கென்று ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, தன்னுடைய சொந்த வெள்ளி பொன் முதலான பொருட்களையும் ஆலயம் கட்டுவதற்கென்று தாவீது கொடுத்ததை நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். எனக்கு அன்பான பிள்ளைகளே, அன்றைக்கு சாலமோன் ஆலயம் கட்டும் பொழுது ஆலயம் கட்டுவதற்கு தேவையான எல்லா பொருளாதார வசதியும் இருந்தது. அதே போல அவங்களிடத்துல படைபலமும் இருந்தது, அவரிடத்துல இராணுவம் இருந்தது, ஒரு கட்டமைப்பு இருந்தது. ஆனா இன்றைக்கு செருபாபேல் ஆலயம் கட்ட முயற்சிக்கும் பொழுது, ஆண்டவர் வழி நடத்தும் பொழுது எதுவுமே கிடையாது. அதே போல எதிர்ப்புகளும் இருக்கிறது, ஒண்ணுமே இல்லை. அதுல வேற எதிர்ப்பு வேற. எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். ஒருவேளை செருபாபேல் யோசித்திருக்கலாம், ஏயா சாலமோன் ஆலயம் கட்டும் போதெல்லாம் எல்லாம் அமைதியா தானே இருந்தீங்க, எல்லாம் சமாதானமா தானே இருந்தீங்க, நான் ஆலயம் கட்ட முயற்சிக்கும் போது ஏயா பிரச்சனை பண்றீங்க, ஏயா எனக்கு இவ்வளவு கஷ்டம்னு யோசித்திருக்கலாம். சாலமோன் ஆலயம் கட்டும் பொழுது நிறைய பொன் வெள்ளி முதலிய விலையேறப்பெற்ற பொருட்கள் இருந்ததே, நான் ஆலயம் கட்டும் போது ஏயா வெறும் மண்ணும் கல்லும் மரமும் இருக்குது, ஏன் என்னுடைய வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்குது அப்படின்னு நினைச்சு சோர்ந்து போயிருக்கலாம். அதனால அவனுடைய வார்த்தை அவனுக்கு நேராக வந்தது, செருபாபேலே, சேனைகளின் கர்த்தர் உனக்கு சொல்லுகிறது என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று நான் சொல்றேன். நான் யாருன்னா சேனைகளின் கர்த்தர். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, செருபாபேலுடைய மனசுல சோர்வு, பலம் இல்லை, சொல்லிக்கொள்ற அளவுக்கு இல்லை, பராக்கிரமம் இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, செருபாபேலே, என்னுடைய ஆவியினாலே ஆகும். அநேக நேரங்கள்ல நாம் நினைக்கிறோம், எனக்கு அந்த பலம் இருந்தா நான் செஞ்சிருவேன், எனக்கு இது இருந்தால் நான் செஞ்சிருவேன், எனக்கு அது இருந்தால் செஞ்சிருவேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எது இருந்தாலும் செய்ய முடியாது, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இயேசு கிறிஸ்து சொன்ன அதே வார்த்தை தான், என்னை இல்லாமல் எல்லாம் இருக்கலாம், ஆனா நான் அனுமதிக்கலனா, நான் உங்களுக்கு உதவி செய்யலனா உங்களால் ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி. ஆம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பலம் இல்லாமல், ஆண்டவர் நமக்காக ஸ்ட்ரென்த்தா இல்லை அப்படின்னா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. அதைத்தான் ஆண்டவர் செருபாபேலுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அதை தொடர்ந்து ஆண்டவர் சொல்றாரு, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். இப்ப செருபாபேலுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மலை போன்ற ஒரு தடை இருக்கிறதை பார்க்க முடிகிறது. அதை பார்க்கும்போது இட்ஸ் நாட் அட் ஆல் பாசிபிள் அப்படின்னு தான் தோணுது நமக்கு. இட்ஸ் இம்பாசிபிள், வாய்ப்பே இல்லைங்க, எப்படிங்க கட்ட முடியும், வசதியும் கிடையாது, எப்ப வேணாலும் எதிர்க்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க ஒரு சைடு, எல்லா பக்கமும் பார்த்தாலும் மழை தான், எந்த பக்கம் தப்பிக்கிறதுனே தெரியல. ஆனா ஆண்டவர் சொல்லுறாரு, பெரிய பர்வதமே, பெரிய தடையே, நீ செருபாபேலுக்கு முன்பாக, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பதாக, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு முன்பதாக நீ எம்மாத்திரம், நீ சமபூமியாவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தடைகள்லாம் மாற்றப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதை தொடர்ந்து ஆண்டவர் சொல்றாரு, தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்ன என்று ஆர்ப்பரிப்பார்கள்.
ஏற்கனவே ஆலயத்துடைய அஸ்திபாரம் செருபாபேல் போடும் பொழுது எல்லா ஜனங்களும் ஆர்ப்பரித்தார்கள். இப்ப மறுபடியும் ஆண்டவர் சொல்லுகிறார், தலைக்கல் இந்த செருபாபேல் கொண்டு வருவான். ஏற்கனவே ஆலயத்துடைய அஸ்திபாரம் போட்டாச்சே, யார் இந்த தலைக்கல்? ஆண்டவரே இயேசு கிறிஸ்து. அவர்தான் கார்னர் ஸ்டோன், அவர்தான் தலைக்கல். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துக்கும் செருபாபேலுக்கு என்ன சம்பந்தம்? எப்படி இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரனாக இருக்கிறாரோ அதே போல செருபாபேலுடைய குமாரன் கூட. நீங்க இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறை நீங்க சுவிசேஷ புஸ்தகத்துல வாசித்து பாருங்க. அங்க செருபாபேல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பார்ப்பீங்க. அது யார்? இந்த செருபாபேல் தான். இந்த செருபாபேலே தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த செருபாபேலுடைய சந்ததியில தலைக்கல் வரும், கார்னர் ஸ்டோன் வரும், வந்து பிறப்பார், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று சொல்லி எல்லாரும் ஆர்ப்பரிப்பாங்க. இன்னைக்கு நம்ம ஆண்டவரை துதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்துனுடைய முன்னோர் தான் இந்த செருபாபேல். அந்த செருபாபேலுடைய வம்சத்துல தான் இயேசு கிறிஸ்து வந்து பிறக்கிறார். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவை கொண்டு வருகிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் யாரு? இந்த செருபாபேல். அதை தொடர்ந்து ஆண்டவர் சொல்றாரு, செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அதே கைகள் அதை என்ன செய்யுமா? முடித்து தீர்க்கும். ஆண்டவர் இன்னொரு விஷயம் சொல்றாரு, எதிர்காலத்தில் ரொம்ப தூரமான வரப்போகிற ஆசீர்வாதத்தை, அந்த ரட்சிப்பை, இயேசு கிறிஸ்து மூலமாக வரப்போகிற ரட்சிப்பை சொல்லியும் கூட அந்த நிகழ்காலத்தில் அந்த சூழ்நிலையில செருபாபேலுடைய கைகள் அந்த ஆலயத்துடைய அஸ்திபாரம் போட்டதுனால அதே கைகள் அதை முடித்து தீர்க்கும். எப்படி? கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். செருபாபேலுடைய பலத்தினால கிடையாது, அவனுடைய பராக்கிரமத்தினால கிடையாது, அவனுடைய தாளந்துகளால கிடையாது, அவனுடைய வரங்கள்னால கிடையாது, அவனுடைய ஞானத்தினால கிடையாது, அவன் ஏதோ ராஜவம்சங்கிறதுனால கிடையாது. என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனைகளை கர்த்தர் சொல்லுகிறார். நீ முன்னால போ, தடை நான் மாத்துறேன், நான் உங்க கூட இருக்கிறேன். சேனைகளின் கர்த்தர் அவருடைய ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 10ஆம் வசனத்துல, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? Who can despise the days of little things? அற்பமான ஆரம்பம், சாதாரண காரியம், சிறுமையாக இருக்கிறது. ஆனா யார் அதை அசட்டை பண்ணக்கூடும்? யார் அசட்டை பண்ணலாம்? யார் அசட்டை பண்ண முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பார்க்க தான் அற்பமா என்ன செய்யலாம் இருக்கலாம். அநேக ஜனங்களுடைய கண்களில, யூதர்களுடைய ஜனங்களுடைய கண்களில் அற்பமா இருந்தது. செருபாபேல் ஆலயம் கட்டுகிறது, அந்த பணியானது அற்பமாக இருந்தது. காரணம், ஒண்ணுமில்ல நினைச்சாங்க. பழைய சாலமோனுடைய ஆலயத்தோடு கூட அவங்க ஒப்பிட்டு பார்த்து சோர்ந்து போனாங்க. அதற்கு அவங்களுடைய பார்வையில இந்த செருபாபேலுடைய ஆலயம் ஒன்றுமில்லாது போல இருந்தது. ஆண்டவர் கேட்கிறாரு, உங்களுடைய பார்வையில அது ஒன்றுமில்லாது போல இருக்கிறதா? செருபாபேலுடைய ஆலயம், செருபாபேலில் கட்டப்படுகிறதான இந்த ஆலயம் ஒன்றுமில்லாது போல இருக்கிறதா? சாலமோனுடைய ஆலயத்தை ஒப்பிட்டு பார்த்தாலும். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற கர்த்தருடைய 7 கண்களும், கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிறதான தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. மனிதனுடைய பார்வை வித்தியாசமா இருக்கும், ஆனால் ஆண்டோடைய பார்வை சந்தோஷமாக இருக்கிறது. ஏன் தெரியுமா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரிஜினல் தேவாலயமாய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பொழுது அவர் நடமாடினது இந்த செருபாபேலுடைய ஆலயம். பொன், வெள்ளி முதலில் வெளியேறப்பட்ட பொருட்கள் கட்டப்பட்ட அந்த சாலமோனுடைய ஆலயத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரவில்லை. அந்த ஒரிஜினல் தேவாலயமாகிய இயேசு கிறிஸ்து வந்து உலாவினது, பிரசங்கம் பண்ணினது, அற்புதம் செய்தது இந்த செருபாபேலில் கட்டப்பட்ட, அற்பமாய் எண்ணப்பட்ட, அற்பமாய் பார்க்கப்பட்டதான இந்த ஆலயம் தான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னது போல முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று சொன்னாரே, அதே ஆண்டவர் நிறைவேற்றி காண்பித்தார். ஏன்னா ஜனங்களுடைய பார்வையில் இது அற்பமாக இருக்கிறதோ அது ஆண்டோடைய பார்வையிலே விலையேறப்பட்டதா இருக்கிறது, அது மகிமை நிறைந்ததாக ஆண்டவர் மாற்றுகிறார். அவரே வந்து வாசம் பண்ணி அதை சாலமோனுடைய ஆலயத்தை பார்க்கிலும் அதிக மகிமை உள்ளதாக மாற்றி கொடுத்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யோசிக்கலாம், எனக்கு பலம் இல்லை, எனக்கு பராக்கிரமம் இல்லை, ஒரு காலத்துல தான் இருந்துச்சு, இன்னைக்கு இல்லைங்க, இன்னைக்கு நான் தனியா இருக்கிறேன், ஒண்டியா இருக்கிறேன், எனக்கு யாருமே இல்லை, நாங்க கொஞ்சம் ஜனம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய வார்த்தையினால ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே நீ ஏமாத்திரம், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் முன்பதாக நீ ஏமாத்திரம். தடைகள் எல்லாம் மாற்றப்பட்டு போகும், எல்லாம் சமபூமியாகும். ஆண்டவர் எதிர்காலத்தில் நம்மளை குறித்து மிகப்பெரிய ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அதை தொடர்ந்து ஆண்டவர் இந்த நோக்கத்தோடும் திட்டத்தோடும் நம்மை தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தின் திட்டத்தையும் நம்முடைய வாழ்க்கை நிறைவேறும் வரை அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. நம்முடைய கையினால ஆண்டவர் செய்ய தீர்மானித்திருக்கிற அவருடைய திட்டங்களும் அவருடைய அனாதி ஆலோசனைகளும் நமது கைகளினாலே அவர் நிறைவேற்றி தீர்ப்பார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. நாம் சோர்ந்து போகாத வரையில் நாம் எனவே நிச்சயம் சோர்ந்து போகாமல் உற்சாகமாக இருப்போம். காரணம், அற்பமான ஆரம்பமாக தோன்றலாம் நம்முடைய பார்வையில, மனிதனுடைய பார்வையில அது அற்பமாக அது தோன்றலாம். ஆனால்
யார் அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணக்கூடும்? ஏன்னா நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்ட ஊழியத்தை, நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டதான பணியை, நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டதான வேலையை ஆண்டவருடைய கண்கள், பூமி இங்கு சுற்றி பார்க்கிற கர்த்தருடைய கண்கள் அதை சந்தோஷமாய் பார்க்கிறது. ஆண்டவர் குறித்து மகிழ்ச்சி அடைகிறார். மனிதன் சந்தோஷப்படுறானா இல்லையோ, ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார். அதனால இப்பொழுது என்ன செய்யலாம்? நாம் சந்தோஷமாக இருக்கலாம். அதற்குள் பலப்படுங்கள், திடப்படுங்கள், கொடுத்த வேலையை நிறைவேற்றுங்கள். தேவன் தாமே நாம் யாவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. Thank you so much for your time. May God bless you all. Amen.